சரவணன் சொல்றாரு மயிலு கிட்ட, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ட்ரெஸ் எடுத்து வை மயிலு. மயிலும் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க வேகமா. சரவணன் சொல்றாரு வா மயிலு. மயிலும் சரவணன் பின்னாடியே போறாங்க. வண்டியில கூட்டிட்டு போறாரு சரவணன் மயில. சரவணன் வண்டிய நிப்பாட்டுறாரு. மயிலு சரவணனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, என்ன மயிலு பாத்துக்கிட்டே இருக்க? இனிமேட்டு உன் வீட்டுலதான் நீ இருக்க போற. மயிலு சொல்றாங்க, மாமா எங்க வீட்டுல மாத்திரம் என்னைய விட்டுறாதீங்க மாமா, உங்க கால்லே விழுவேன் மாமா. கால்லே விழுந்துடுறாங்க சொல்லிட்டு. மயிலு விழுகிறத அவங்க அம்மா அப்பா பாத்துடுறாங்க. மயிலோட அம்மா சொல்றாங்க, என்னடி மாப்பிள்ள கால்ல விழுகிற? என்னாச்சு உனக்கு? ஏன் அழுதுகிட்டே இருக்க? சரவணன் சொல்றாரு, உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. மயிலோட அப்பா சொல்றாங்க, மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வாங்க மாப்பிள்ள, பேசிக்கலாம். சரவணனை பேசியே மயிலோட அப்பா கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்குள்ள. சரவணன் சொல்றாரு, எந்த தைரியத்துல இந்த மாதிரி எல்லாம் மயில பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க? +2 தான் மயிலு படிச்சிருக்கதா சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லையே. எங்க வீட்டுல இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன். எங்க வீட்டுல இப்ப சூழ்நிலை சரியில்லை. இப்ப உங்க பொண்ண ஒப்படைக்க வந்தேன், ஒப்படைச்சிட்டேன், கிளம்புறேன். மயிலு அழுதுகிட்டே இருக்காங்க. மயிலோட அப்பா அம்மா மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க. சரவணன் கவனிக்காம போய்கிட்டே இருக்காரு. நாளை சந்திப்போம்.